ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி க்ரோஷெட் ஸ்க்ரன்ச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த யானை ஒரு நாட் போட்டுக்கிறேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு நம்ம சிம்பிளாக நாட் போடுற மாதிரி ஒரு நாட் டைட்டாக போட்டுக்கலாம். டைட்டாக போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் யானை ரொட்டேட் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ் ஃபிங்கரில். ஸோ இந்த டெயில் யானை நீங்கள் லெஃப்ட் சைடே கேரி பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நீடில் ரப்பர் பேண்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு செயின் போடுறேன். மறுபடியும் நீடில் ரப்பர் பேண்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே போடுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா டைமும் ரப்பர் பேண்டில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ இதே மாதிரி ரப்பர் பேண்ட் ஃபுல்லாகவே சிங்கிள் குரோஷே நம்ம போட போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த பாருங்கள், இந்த டெயில் யானை அப்படியே கேரி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுவே ஹைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சிங்கிள் குரோஷே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு ரப்பர் பேண்டோட அந்த கேப்ஸ் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா அந்த பிளாக் கலர் நம்மளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த யானோட கலரு மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மூவ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது ரொம்ப க்ரஷ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பிளாக் கலர் எல்லாமே ஹைட் ஆகிற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கங்க. மூவ் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் பேலன்ஸ் இருக்கோ அதுவும் ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ அந்த சிங்கிள் குரோஷே போடும்போது கூட கொஞ்சம் மூவ் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த எல்லோ கலர் யான் மட்டும் தெரிகிற மாதிரி சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சிடணும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நெருக்கமாக இருக்க மாதிரி சிங்கிள் குரோஷே போடணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் லேயர் போடும்போது ரொம்ப அழகாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் லேயருக்கு நான் டபுள் குரோஷே போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு செயின்லேயும் 3 டபுள் குரோஷே போடுறேன். ஸோ எந்த செயினையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா செயின்லேயுமே 3 டபுள் குரோஷே போடணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை 3 டபுள் குரோஷே போட்டப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து செயின் ஹைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பக்கத்து செயின் நல்லா தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அந்த செயினில் இன்சர்ட் பண்ணி 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். ஸோ கண்டிப்பாக எல்லா செயின்லேயுமே 3 டைம்ஸ் டபுள் குரோஷே போடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரஃபல்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கர்வ்டாக ஃபோல்டபுள் பேட்டர்ன்ஸ் வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரன்ச்சி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் 3 தடவை டபுள் குரோஷே போடுறோம். ஸோ இதே மாதிரி எல்லா செயின்லேயுமே நீங்கள் 3 தடவை டபுள் குரோஷே போடணும். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கர்வ்டு பேட்டர்ன் வந்திருக்கு பாருங்கள். ஸோ
நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் 3 டபுள் க்ரோஷே போட்டோன்னா இந்த அளவுக்கு இப்படி ஃபோல்டபுளாக இந்த ரஃபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரன்ச்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.